Hi all, welcome to my channel DK Passion. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நம்ம சேனலுக்கு நிறைய பேர் லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, Subscribe பண்றீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ எதை பத்தினதுன்னா சென்னையிலே ஒரு ஃபேமஸான கோயிலை பத்தி தாங்க. இந்த கோயிலோட ஹிஸ்டரி, இந்த கோயிலோட டைமிங்ஸ்னு கோயிலை பத்தின ஃபுல் டீடைல்ஸை சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நாம வந்திருக்க கோயில் 2000 வருஷம் பழமையானதுன்னு சொல்லப்படுதுங்க. கோயிலோட பேரு திருவள்ளிதாயம். எங்க லொகேட் ஆயிருக்குன்னா பாடியில லொகேட் ஆயிருக்குங்க. இந்த கோயில் சோழர்கள் காலத்துல கட்டப்பட்டதும் கோவிலோட அமைப்பும் சிற்பங்களும் பழைய தமிழக கலையை நமக்கு அழகா எடுத்துக்காட்ட காட்டுதுங்க. இந்த கோயில் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தேவார பாடல்ல ஒரு பாடல் இந்த சிவாலயத்தை பத்தி பெருமையா பாடியிருக்கிறதா கருதப்படுது. இந்த கோயிலில் மூலவர் திருவள்ளிதாயநாதர் அப்படிங்கிற பேரில் லிங்க ரூபத்தில் காட்சியளிக்கிறாங்க. அம்மன் பத்மாம்பிகையாக அருள்பாலிக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வர முடியாதுனோ, அப்படி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கேள்வித்திறன், ஞானம், சுபிக்ஷம், தோஷ நிவர்த்தி இதெல்லாம் கிடைக்கும்னு நம்பப்படுதுங்க. இங்கே உள்ள அம்மன் தியான நிலையில் இருக்கிறதுனால அம்மனை பார்க்கும்போதே நமக்கு மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குதுன்னு நம்பப்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே உள்ள அம்மனை நம்ம வழிபடுறதுனால குடும்ப அமைதி, திருமண தடைகள் நீங்குதல், மகப்பேறு பிரச்சனை தீர்வு, மன அமைதி இது போல் பல பலன்கள் கிடைக்குங்க. அடுத்ததாக விநாயகரோட சிறப்பை பற்றி பார்க்கலாங்க. புராண கதைப்படி முனிவர் பரத்வாஜர் இந்த ஸ்தலத்தில் சிவனை வழிபட்ட போது விநாயகர் அவருக்கு அருள்பாலிச்சதாக சொல்லப்படுதுங்க. விநாயகர் இங்கே பெரிய உருவத்தோட சகல ஐஸ்வர்யம் தரும் நிலையில் நமக்கு காட்சி அளிக்கிறாருங்க. அடுத்ததாக முருகனை பற்றின ஸ்பெஷலுங்க. இந்த கோயிலில் முருகனுக்குன்னு ஒரு தனி சன்னதியே இருக்குது. வழக்கமாக முருகன் கோயிலில் இருக்க முருகர் வேல், மயில், தண்டாயுதபாணியை நமக்கு தோன்றுவார். ஆனால் இங்கே தியான நிலை போல் அமைதியாக இருப்பாருங்க முருகனை பார்க்குறதுக்கு. புராண கதைப்படி சூரபத்ரனை அழிக்கிறதுக்கு முன்னாடி முருகன் இங்கு தியானம் செஞ்சதாகவும் சிவபெருமான்கிட்ட அருள் பெற்றதாகவும் கூறப்படுதுங்க. அதனால இந்த ஆலயத்தில் இருக்க முருகப்பெருமானை நாம வழிபட்டால் பகை, விரோதம் தீரும்னு, மன உறுதி பெறலானும், கடினமான நேரங்களில் காரியங்கள் வெற்றி பெறலானும் நம்பப்படுதுங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது இந்த கோயிலோட முக்கியமான அம்சங்களில் ஒன்று குரு பகவானுங்க. பிரகஸ்பதி அப்படின்னு இங்கே பெயர் பெற்று விளங்குற குரு பகவானை பற்றி பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் குரு பகவான் தான் செய்த ஆழ்ந்த பாவங்களை நீக்கிறதுக்கு சிவனை நேரில் இங்கே தரிசனம் பண்ணதா புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அதனால இந்த இடத்த குருஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த கோயிலில் குரு பகவானோட சன்னதி கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் மூலவர் சன்னதிக்கு எதிரேவே அமைஞ்சிருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது குரு பரிகார ஸ்தலம்னு நம்பப்படுதுங்க. பொதுவாகவே வியாழக்கிழமையில குரு பகவானை கும்பிடுறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுவும் திருமணம் ஆகாதவங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாக்க நிச்சயமாக திருமணம் நடக்கும்னு நம்பப்படுதுங்க. அப்போ வரும்போது மஞ்சள் பூ, மஞ்சள் மாலையில் பூஜை பண்ணுறது இன்னும் சிறப்பாக கருதப்படுது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது சப்த ரிஷிகளில் ஒருத்தரான பரத்வாஜ முனிவர் இந்த திருவள்ளிதாயத்துக்கு நேரடியாக வந்திருக்காருங்கிறத பற்றின டீட்டெயில் தாங்க. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான புராண கதை இருக்குங்க. பரத்வாஜ முனிவர் எப்படியாவது சிவனை வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக, சிவனை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கடும் தவம் புரிஞ்சு நிறைய இடத்துல வந்திருக்காருங்க. அப்படி வரும்போது ஒரு நேரம் இந்த திருவள்ளிதாயம் கோயிலுக்கு வந்து கடுமையாக தவம் செஞ்ச போது சிவன் அவருக்கு தரிசனம் அளித்து ஆசீர்வாதம் பண்ண இடமும் இந்த கோயில்னு நம்பப்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, பரத்வாஜ முனிவருக்கும் குரு பகவானுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறதுனால இங்கே உள்ள குருவை வழிபடுறது இன்னும் சிறப்புன்னு நம்பப்படுதுங்க. இங்கே உள்ள குருவை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வணங்குறதுனால நமக்கு கல்வியில் முன்னேற்றம், குருதோஷ நிவர்த்தி இது போல் நிறைய பலன்கள் கிடைக்கும்னு நம்பப்படுது. அடுத்து நாம் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸுங்க. இந்த கோயிலோட கோபுர வாசல் உள்ளே நுழைஞ்சதையுமே உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இது போல் நிறைய புறாக்களை நீங்கள் பார்க்கலாங்க. இந்த புறாக்களுக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு புராண கதை ஒன்று இருக்குங்க. புராண கதைப்படி ஒரு காலத்தில் இந்த தலத்தில் புறாக்கள் வந்து சிவனை தினந்தோறும் வலம் வந்ததாக கூறப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் புறாக்கள் பல யுகங்களாக இங்கு சிவனை வந்து வலம் வந்தும் அவங்களோட பாவ முடைப்பு அடைந்து தெய்வீக வாழ்வை பெற்றதாகவும் ஐதீகங்க.
இங்கே உள்ள புறாக்களை தெய்வீக தூதர்னு சொல்கிறாங்கங்க. இங்கே உள்ள புறாக்களை பாதுகாக்கிறதும் அவங்களுக்கு உணவு கொடுக்கறதும் புண்ணியமான விஷயம்னு நம்பப்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, குரு பகவானோட புறாக்களுக்கும் ஒரு சிறப்பு தொடர்பு இருக்கிறதாகவும் குருதோஷம் நீங்கணும்னா புறாக்களுக்கு உணவளிக்கிறது நல்லதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வர பக்தர்களுக்காகவே கோயிலில் இந்த புறாக்களுக்கு உணவளிக்கிறதுக்காக உளுந்து அரிசின்னு பேக்கெட் போட்டு வச்சுருக்காங்கங்க. இதை வாங்கி நம்ம கொடுக்கறதுனால நம்மளோட குரு தோஷம், கல்வியில் முன்னேற்றம், கட்டாயம் திருமண தடை நீங்கி கல்யாணம் நடக்கும்னு நம்பப்படுதுங்க. அவசியம் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா புறாக்களுக்கும் உணவளிச்சிட்டு வாங்க. இந்த கோயிலோட வெளிப்பிரகாரம் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப ஆன்மீகத்தன்மையும் கொண்டதாகவும் இருக்குங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமாகவும் இருக்குது. ஈவினிங் டைமில் நீங்கள் போனீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணலாங்க. வெளிப்பிரகாரத்தில் புறாக்களுக்கு நம்ம உணவு கொடுத்துட்டு அப்படியே சுற்றி வந்தோம்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதின்னு தனியாக இருக்குங்க. சப்த ரிஷிகள் வந்துட்டு போனதுக்கு அடையாளமாக இங்கே இந்த ஆஞ்சநேயர் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நவகிரகத்துக்குன்னு தனி சன்னதியும் இருக்குது. சனிக்கிழமையில் நம்ம எல் தீபம் ஏற்றுறது இது போல் எல்லாமே இந்த நவகிரக சன்னதியில் நம்ம விளக்கு போட்டு ஏற்றிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தாங்க. இந்த கோயிலோட கோபுரங்க. இந்த கோபுரத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளோ பழமையான கட்டிடக்கலையில் வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கோபுரத்தோட மேலே பார்த்தீங்கன்னா சப்த ரிஷிகள், குரு பகவான், சிவபெருமான், பார்வதி அம்மன், விநாயகர், முருகன்னு இந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட அவ்வளோ பேருமே அழகாக இங்கே வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்கங்க. திருவள்ளிதாயம் அப்படிங்கிற இந்த பேருக்கும் இந்த கோபுரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்கங்க. வலிதாயம், அதாவது அலி அப்படிங்கிறது யானையை குறிக்கணும். இந்த கோபுரமும் யானை வடிவில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்கங்க. அதை நேரில் நாம் பார்க்கும்போது நமக்கு நல்லா உணர முடியுதுங்க. அடுத்த தடவை இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காமல் யானையோட முதுகு போல் இருக்கிற இந்த கோபுரத்தை நல்லா கவனித்து பார்த்துட்டு வாங்க. அடுத்ததாக நம்ம இந்த கோயிலோட டைமிங்ஸ் பற்றி பார்த்துடலாங்க. காலையில் டெய்லி 6:30 to மத்தியானம் 12 o'clock வரைக்கும், ஈவினிங்கில் 4:30 to நைட் 8:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. இங்கே டெய்லி 6 கால பூஜை பண்ணுறதா சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் விசேஷ நாட்கள்னால் லைக் வியாழக்கிழமையெல்லாம் இங்கே சிறப்பு பூஜை குரு பகவானுக்கும், பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி, குறிப்பாக சனி பிரதோஷ நாட்களில் சிறப்பான வழிபாடு நடத்துகிறதா சொல்கிறாங்கங்க. அந்த டைமில் அதிகமாக கூட்டமாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா திருவள்ளிதாயம் திருவள்ளீஸ்வரர் கோயில் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் ஓரளவு நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேங்க. இந்த கோயில் ரொம்ப ரொம்ப பழமையான சிவன் கோயிலில் ஒன்று மட்டும் இல்லைங்க, குரு பரிகார தலமாகவும் சப்த ரிஷிகள் தவத்தால் ஆன்மீகம் வளம் நிறைந்த தலமாகவும் நிற்கிதுங்க இன்றைக்கும். நீங்கள் இன்னும் இந்த கோயிலை விசிட் பண்ணலைன்னா அவசியம் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சுங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம். இதை உங்களோட ஷேர் பண்ணணும், இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அட்ரஸ் எல்லாமே கீழே நான் கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்கேன், இந்த டீட்டெயிலாம் நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் நான் டீட்டெயில் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது வரைக்கும் இந்த கோயிலுக்கே போகலை அப்படிங்கிறவங்க மறக்காமல் இந்த பழமையான ஒரு சிவன் கோயிலை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். சென்னை சிட்டிக்குள்ளாரையே இருக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலை சுற்றி வளம் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கோயிலுக்கு வெளியவே ஃபுட் ஸ்டாலும் இருக்குது. அங்கே வந்து சூப்பராக புளியோதரை கிடச்சிது. நான் அப்படியே புறாக்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துட்டு உட்காந்து நானும் வந்து புளியோதரை சாப்பிட்டு தான் கிளம்புனேன். சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் புளியோதரைக்கும் ஒரு ப்ரெசென்ட்டை போட்டுருங்க. இந்த கோயிலை பஸ்ஸில் எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே நான் கொடுக்குறேன், அதையும் வந்து தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த கோயிலுக்கு பைக், காரில் வரீங்கனாக்கா கோயிலுக்கு வெளியவே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குங்க. ஸோ அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் ஓவர் க்ரௌட் ஆச்சுனாக்கா அப்போ மட்டும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. மேப் போட்டு நீங்கள் இந்த கோயிலை ரீச் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் இன்னொரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம்.
வேறு ஏதாச்சும் கோயில் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.